ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த ஜிம்கா டிசைன் பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம லோட்டஸ் டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ இந்த மாட்டல் வந்து நம்ம சைடில் மாட்டாமல் காதலியே நம்ம ஹியர் கஃப் டிசைன் மாதிரி மாட்டுறது எப்படி, அதுதான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அந்த சாம்பிள் டிசைன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோவில். இது வந்து ஒரு பீஸ். நான் இதில் வந்து ஸ்டெப்பாக வந்து நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு இது வந்து நான் ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு வந்து நமக்கு ஜும்கா பேஸ் வந்து நான் 1 இன்ச் டயா எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சின்ன சைஸும் எடுத்துக்கலாம், இல்லை இதை விட பெருசும் இருக்குது, அந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நான் 1 இன்ச் எடுத்திருக்கேன், 2.5 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டிசைனில் வந்து ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா, நம்ம யூஸ்வலாக ஜிம்காங்கிறது வந்து சில்க் த்ரெட் ரேப் பண்ணிட்டு பண்ணுவோம். பட் இது வந்து எப்படின்னா, நீங்கள் ரேப்பே பண்ணாமல் அப்படியே அந்த பிளெயின் பேஸில் டேரெக்டாக நம்மளோட B7000 க்ளூ யூஸ் பண்ணி நமக்கு என்ன கலர் ஸ்டோன்ஸ் தேவையோ அதை அப்படியே கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிசைனுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் கலர் காம்போனா, ரெட் வித் டார்க் க்ரீன் நான் காம்போ யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பேஸ் ஃபுல்லாகவே வந்து நான் ரெட் கலரில் ஸ்கொயர் குந்தனை வந்து நான் எடுத்து வச்சுட்டே வரேன். இது நீங்கள் சுற்றி வைக்கிறப்ப பாருங்கள், ஸ்பேஸ் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் டேரெக்டாக இதுக்கு வந்து ஸ்டோன் வச்சுட்டேன். ஸ்டோன் வைக்காமல் நம்ம ஸ்டோன் செயின் கூட ஒரு லைன் கொடுத்துட்டு கூட பண்ணலாம். மேபி நீங்கள் பெரிய சைஸ் பேஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், நீங்கள் வைக்கலாம். இப்போ இதுக்கு மேலே என்ன வைக்க போகிறேன்னா, ட்ராப்பில் டார்க் க்ரீன் குந்தன் ஸ்டோன்ஸை வந்து நான் வச்சுட்டே வர போகிறேன். நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ட்ராப்பை பக்கத்தில் வச்சுட்டு வாங்க. இதுவும் அதே மாதிரி தான், ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ட்ராப் ஷேப் வைக்கிறப்ப என்னென்னா, அந்த மேலே இருக்கிற அந்த ஷார்ப் பார்ட் வந்து கரெக்டாக அந்த எட்ஜ் வந்து மேலே பார்த்தா மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் ஒரு ரொட்டேஷன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோவாக தான் இருக்கும், ஏன்னா ஸ்டெப்பாக ஒரு ப்ராசஸ்க்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில் ஏதாவது வேறு ஐடியாஸ், க்ளூஸ் ஏதாவது இருந்தது, ஃப்ளாஸ் ஏதாவது இருந்ததுன்னா டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3mm ரவுண்ட் ரெட் கலர் குந்தன் ஸ்டோன்ஸை நான் இந்த 2 ட்ராப்போட இடையில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அழகாக நீங்கள் வந்து வச்சுட்டே வாங்க. இப்போ கீழே நீங்கள் வேறு கலர் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் அந்த கலரில் ரவுண்ட் ஸ்டோன் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ ரெட் எடுத்துருக்கிறதுனால ரெட் அண்ட் க்ரீன் மட்டுமே நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதோட அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஸில் இருக்கிற அந்த பிளெயின் ஒயிட் வந்து கொஞ்சம் விசிபிளாக தெரியும். இப்போது அந்த இது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ரெண்டிங் இது. ஸோ சுற்றி வச்சாச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு லைன் நம்மளோட ஸ்டோன் செயின், ஒயிட் கலர் ஸ்டோன் செயினை நான் வைக்க போகிறேன். இதுவும் கலர் ஆப்ஷன் நம்மளோடது தான். நீங்கள் ஒயிட் பதிலாக நான் கோல்டன் வச்சுக்கிறேன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லை கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் கோல்டன் இது ஒயிட்டே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எப்பயும் போல் நான் சொல்கிற மாதிரி ஸ்டோன் செயின்ஸ் எப்போ வச்சாலும் ஒரு எவ்வளோ அளவு வச்சு கட் பண்ணுறீங்களோ அதை வச்சு பார்த்துட்டு எடுங்க. ஏன்னா அது வந்து மூவ் ஆகும், ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வச்சு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக வச்சு ப்ளேஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கேப்பை நான் ஃபில் பண்ணுறதுக்காக கரெக்டாக ரவுண்டாக வருதா அப்படின்னு நான் வந்து செக் பண்ணி வச்சாச்சு. ஸ்பேஸும் இல்லாமல் கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பாருங்க கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, அதை நான் கொஞ்சம் மூவ் பண்ணினேன்னா எனக்கு கரெக்டாக அது ஃபில் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளோட ஜும்காவோட கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப் வந்து கோல்டன் கலர் கேப் யூஸ் பண்ண போகிறேன். அந்த கோல்டன் கலர் கேப்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆன்டிக் இருக்குது, சில்வர் இருக்குது. ஸோ நம்மளோட சாய்ஸ் தான் இது. அண்ட் இந்த ஜிம்கா இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸும் இருக்குது, பெரிய சைஸும் இருக்குது. உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் வேணும், டிசைன் ஃப்ளாரல் டிசைன் மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளெயினாக தான் எடுத்திருக்கேன். அண்ட் எடுத்துகிட்டு நம்ம வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸ் தருதுங்களா, ஸோ நான் அதை ஃபில் பண்ணுறதுக்காக க்ரீன் கலர் 3mm வந்து ரவுண்ட் க்ளாஸியை வந்து நான் ஸ்டோன்ஸ் வந்து வச்சுட்டு வர போகிறேன். நான் சொல்கிற மெட்டீரியல்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து என்னென்னலாம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுங்கிறத அங்கேயும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து நம்மளோட ஜிம்காவோட பேஸ் வந்து ஃபினிஷ் அப் ஆகிடுச்சு. இது அப்படியே நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. இதில் வந்து செய்கிறது ஈஸி தான், பட் அந்த ட்ரை ஆகிறது தான் நமக்கு டைம் எடுக்கும். ஸோ வந்து ஜிம்கா பேஸ் வந்து நமக்கு முடிஞ்சுது.
இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நமக்கு வந்து கம்பலுக்கும் மேலே அந்த மாட்டலுக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக அட்டாச் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஓஹெச்பி ஷீட்ஸும் யூஸ் பண்ணலாம், வேக்ஸ் ஸ்ட்ரிப்பும் யூஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா பெரிய லக்ஷ்மி காயினை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா கீழே ஒரு சின்ன லூப் இருக்கும் நமக்கு. இல்லைன்னா நம்ம தனியாக ஒரு ஐபின் லூப் மாதிரி நம்ம வைக்கணும். ஸோ நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட லக்ஷ்மி காயினே வச்சு நான் வந்து வைக்க போகிறேன். ஏன்னா நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் எப்படியும் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் என்னோடய இந்த லோட்டஸ் டிசைன் வந்து அந்த லக்ஷ்மி காயினை ஃபுல்லாக கவர் பண்ணிடும். ஸோ தெரியாது வெளியில். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் சொன்னேன்னா ஸோ ரெட் கலரில் ட்ராப் க்ளாஸி எடுத்திருக்கேன். இதுக்கு பக்கத்தில் லோட்டஸ் டிசைன் வந்து நான் வந்து ஃபுல்லாக அந்த க்ரெசன்ட் ஷேப் மூன் ஷேப் மாதிரி சொல்கிறோம்ல, ஸோ மூன் ஷேப்போட ரெட் கலரை வந்து நான் கொடுத்துட்டே வரேன். இந்த மூன் ஷேப் இல்லாமல் நம்ம வந்து டைமண்ட் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி கொடுக்குறப்ப பின்னாடி வந்து அந்த லக்ஷ்மி காயின் வந்து தெரிதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் டிசைனு. ஸோ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் 2 க்ரெசன்ட் ஸ்டோன்ஸ், இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று. இது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். நம்ம ஓஹெச்பி ஷீட்லேயாவது ஒரு ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக வச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் காயினில் வைக்கிறப்ப காயினே குட்டி, நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக க்ளூ வந்து நமக்கு ஸ்மட்ஜ் ஆகும். ஸோ அது கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. அது கொஞ்சம் பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நகர்த்தி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே என்ன வைக்கிறேன்னா க்ரீன் கலர் டார்க் க்ரீனில் வந்து க்ளாஸியோட க்ரெசன்ட் வைக்கிறேன் இலை மாதிரி. இதில் வந்து நீங்கள் பார்க்கணும், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சென்டர் லூப்புக்கும் அந்த 2 இலைக்கும் நமக்கு கரெக்டாக வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ஸ்டோன்ஸை ட்ரை ஆகாதுக்கு முன்னாடி கொஞ்சம் மூவ் பண்ணி கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 2 இலை அந்த க்ரெசன்ட்டோட க்ரீனுக்கு இடையில் அந்த லூப் கரெக்டாக வரா மாதிரி வரும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழேயும் பார்த்தீங்கன்னா 2 க்ரீன் நான் வச்சுருக்கேன். நல்ல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு வைங்க. ஏன்னா கொஞ்சமாக தான் அது வந்து கீழே இருக்கிறது டச் ஆகும். நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா ஒன்றும் ஆகாது. இதுதான் நம்மளோட ஓவரால் லுக். இதுக்கு மேலே 3D ஷேப்பில் அந்த கம்பலுக்கு மட்டும் நம்ம 3D ஷேப்பில் மேலே ஒரு சின்ன லோட்டஸ் வந்து சின்ன லோட்டஸ் வர மாதிரி வரும் 3Dயில் பாருங்கள். இப்போ நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ரேஸ் பண்ணி நல்லா விட்டுட்டு அந்த லூப் சென்டரில் இருக்கிறது சரியாக எனக்கு தெரியல, ஒரு பக்கம் மறைஞ்சிருக்கு. அதனால் அதை நான் மூவ் பண்ணிவிட்டு அந்த லூப் வந்து ஓரளவுக்கு தெரியாமல் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். பாருங்கள், ட்ரை ஆகாததுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு ட்ராப் ஒரு 2 க்ரெசன்ட், இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று, அந்த 3 ஸ்டோன் வந்து நம்ம வச்சோம்னா 3D எஃபெக்டில் இருக்கும் நமக்கு அந்த ஃப்ளாரு. ஸ்டோனுக்கு மேலே ஸ்டோன் வைக்கிறப்போ நல்லாவே க்ளூ அப்ளை பண்ணுங்கள். B7000 அப்ளை பண்ணுங்கள். இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று. இப்போ இங்கே கீழே கவர் பண்ணுறதுக்கு வந்து அந்த க்ரீன் ஸ்டோனுக்கு மேலே நீங்கள் நார்மல் ரவுண்ட் குந்தன் க்ரீனும் வைக்கலாம், இல்லை ரவுண்டோட ஒயிட் கலர் ஸ்டோனும் வைக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் நல்லா பளிச்சு தெரியறதுக்கு ஜர்கன் ஸ்டோனில் ஒயிட் கலரை வந்து நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், அவ்வளோதான். இது வந்து நமக்கு ஃபினிஷ் அப் ஆகிடுச்சு. இதுக்கு பின்னாடி நம்ம வந்து ஸ்டட்டு கொடுத்து அதுதான் நம்மளோட கம்பலாக வரும் நமக்கு. இப்போ இதுக்கு மேலே வந்து அடுத்தடுத்த லேயர் வரும் நமக்கு. பாருங்கள், இந்த பார்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா நமக்கு ட்ரை ஆகணும். அடுத்தது இருக்கிற அந்த கனெக்ஷன் இருக்கிறது வந்து 2 லூப், அது வந்து 3D மாதிரி வராது, வெறும் பிளெயின் மாதிரி மட்டும்தான் வரும். ஸோ அதுக்கும் நான் இன்னொரு காயின் எடுத்துக்கிட்டேன். காயின் எடுத்துகிட்டு இதே மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா அதே மாதிரி ஒரு ட்ராப் ரெட் கலர் க்ளாஸி கொடுத்துட்டு இதுக்கு கீழே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கொயரில் க்ரீன் கொடுக்க போகிறேன். இங்கே நம்ம 3 யூஸ் பண்ணலை. 8K ஐயோட பெரிய அந்த ஐ ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, 8Kல வந்து டார்க் க்ரீன் வந்து நான் கொடுக்க போகிறேன். இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி க்ரெசன்ட்டோட ஸ்டோன்ஸ் 3 ஸ்டோன்ஸுங்க வந்து நம்ம இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்னு கொடுத்துருவோம். 2 வந்துடும். இந்த பக்கம் 2 வரும், அந்த பக்கம் 2 வரும். ஸோ ஓவராலாக அந்த லோட்டஸ் பெட்டல் ஃபார்மேஷன் வந்துடும் நமக்கு.
இப்போ கீழே இருக்கிற அந்த ட்ரிக்கி கீழே இருக்க கொஞ்சம் ஸ்பேஸில் தான் நான் வந்து அந்த 2 ஐ ஸ்டோன்ஸையும் நான் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயரை வந்து கொஞ்சம் கிட்ட நகர்த்திட்டு அப்போ ஸ்பேஸ் வந்து நமக்கு கவரப் ஆகிடும். கீழே இருக்கிற அந்த ஸ்பேஸ் வந்து 2 8K ஐ க்ரீனோட ஸ்டோன்ஸ் வந்து இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வைக்க போகிறோம். இந்த கலர் காம்பினேஷன் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி கலர் காம்போ வேணும்னாலும் நம்ம அந்த மாதிரி நம்ம மாற்றி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதுவும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதையும் நான் வந்து அந்த லூப் கரெக்டாக சென்டராக வரா மாதிரி நம்ம கொஞ்சம் அந்த ஸ்டோன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு பார்ட்டும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணிவிட்டு இதெல்லாமே நல்லா வந்து ட்ரை பண்ண விட்டுருங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம பின்னாடி வந்து என்ன லூப் நம்ம அட்டாச் பண்ண போகிறோன்றதை நம்ம பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். 3 பீஸுமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு பின்னாடி நம்ம லூப் வந்து கொடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஜிம்கா பேஸில் கீழே ஒரு ஹேங்கிங் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஹேங்கிங் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் நார்மலாக ஒரு லூப் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கீழே ஒரு ஹேங்கிங்க்கு என்ன பண்ணுறேன்னா ஒயிட்டில் வந்து ட்ராப் பீடு வந்து ஹேங்கிங் பீடு ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே டேரெக்டாக அட்டாச் பண்ணிங்கன்னா அந்த ஹேங்கிங் கீழே தெரியாது. அதனால் ஒரு சின்ன ஒயிட் கலர் பேர்ல் பீடும் நாங்கள் வச்சுருக்காங்க. அது நீங்கள் என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வச்சுட்டு மேலே இருக்கிறத வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிவிட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்மளோட கம்பலை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், லூப் ஃபார்ம் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட ஜிம்காவோடது ரெடி ஆகிடுச்சு. கனெக்ட் மட்டும்தான் பண்ணணும். அடுத்தது நமக்கு இந்த இயரிங்க்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஹேங்கிங் லூப் வரும். அதுக்கு ஸ்டட்டு வேணும். இதில் வந்து லாரல் பேர்ல் வந்து 2 நான் வந்து ஐபின்னில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த ஐபின்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி எங்கே வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னா சைடில் 2 க்ராஸ் மாதிரி வந்து மேலே ஒரு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று வரும். அண்ட் இதுக்கு பின்னாடி வைக்கிறதுக்கு வந்து வேக்ஸ் ஸ்ட்ரிப்பில் எப்போயுமே நீங்கள் கட் பண்ணுறப்ப நமக்கு பின்னாடி என்ன சர்க்கிள் யூஸ் பண்ணணும்னா இந்த லக்ஷ்மி காயினை யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அதையே வச்சு நீங்கள் ஒரு சர்க்கிள் மார்க் பண்ணிவிட்டு எனக்கு 3 பீஸ் தேவை அந்த 3 இதுக்கும், அதனால் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் பின்னாடி வைக்கிற வேக்ஸ் ஸ்ட்ரிப் எப்போவுமே வந்து நம்ம போட்ட லைனை விட உள்ளே வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளோட அது வந்து அந்த வேக்ஸ் ஸ்ட்ரிப் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். பார்த்தீங்களா? கரெக்டாக உள்ளார அது நமக்கு கவர் ஆகிடும். ஸோ ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் பார்க்க. ஃப்ரண்ட்டில் ஸ்டோன் வைக்கிறப்ப கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்ததுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இங்கே அதை விட கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஏன்னா அங்கே கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணணும். அண்ட் எப்போவுமே மேலே லூப்புக்கு கொடுக்கறது மட்டும் என்ன பண்ணணும்னா அந்த ஹைப்பீனை நீங்கள் வந்து படுக்க வைக்காமல் அப்படியே ஷார்ப் பண்ணிக்க வைக்கிற மாதிரி பண்ணணும். ஏன்னா இங்கே பாருங்கள், அப்போ தான் நம்ம இந்த மேலே இருக்கிற லூப்பை வந்து அழகாக மாற்றுறதுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை வச்சுட்டு தெரியுதுங்களா எப்படி வச்சுருக்கேன்ட்டு? அந்த மாதிரி நீங்கள் லூப் வச்சுட்டு கீழே வந்து லோரல் பேர்ல் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அது வந்து நமக்கு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று ஒரு ஹேங்கிங் தொங்கும். ஸோ அதுக்காக அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா நல்ல B7000 க்ளூ தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று. அண்ட் அந்த லோரல் பேர்ல் வந்து கம்மில் கொஞ்சம் ஸ்டிக் ஆச்சுன்னா ஆடாது. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து எடுத்து விட்டுக்கணும். இல்லைனா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதை கொஞ்சம் எடுத்திங்கன்னா அந்த க்ளூ போயிடும். ஸோ நல்லா அந்த ஹேங் ஆகும். அது இதை வந்து எப்படி வைக்கணும்னா மேலே வைக்கிற மாதிரி நிற்க வைக்கிறாமல் இது படுக்க வைக்கணும். ஸோ தட் நம்மளோட அந்த லூப் வந்து அழகாக தொங்கும். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு அந்த தெரியுதுங்களா? அந்த லூப் தெரியுதுங்களா? அந்த மாதிரி வைக்கணும். படுக்க வச்சுருக்கா மாதிரி வச்சுருக்கேன். மேலே இருக்க கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஷார்ப்பாக நிற்க வச்சுருக்கா மாதிரி இருக்கும். ஏன்னா மேலே கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ புரியுதுங்களா எப்படி வச்சுருக்கேன்ட்டு? இப்போ நல்லா மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இங்கே நம்மளோட ஹியர் ஸ்டட்டை வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸ்டட்டுக்காக அந்த இது வந்து வைக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம அந்த வேக்ஸ் ஸ்ட்ரிப்பில் ஒரு ஹோல் போட்டு நீங்கள் அது உள்ளார வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்சம் க்ளூ போட்டு அந்த வேக்ஸ் ஸ்ட்ரிப்பில் வந்து இதை கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறேன்னு தெரியுதுங்களா? இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே நம்ம அதை திருப்பி இங்கே நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். அவ்வளோதான். தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் வைக்கிறப்ப கரெக்டாக அந்த ப்ளேஸ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க.
கண்டிப்பாக இந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த மேலே வச்சுருக்கிற ஹைப்பி நல்லா நகரும், லூப் வந்து நகரும். ஸோ அதை மறுபடியும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ இதை நான் ஹோல்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளோட சின்ன அலிகேட்டர் கிளிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய கிளிப் வந்து பெருசாக இருக்கும், சின்ன கிளிப்பும் வந்து குட்டியாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அங்கங்கே எங்கே வைக்கணுமோ அங்கே கொஞ்சம் அதை கிளிப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹோல்ட் பண்ணிட்டோம்னா ட்ரை ஆகிறப்ப அப்படியே அந்த பிளேஸ்லேயே இருக்கும். இது ஒரு சின்ன டிப், இது ஈஸியாக ட்ரை ஆகிறதுக்கு. நல்ல சைடெல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த அலிகேட்டர் பின் வைக்காததுக்கு முன்னாடி ஐ பின் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்ட பிறகு கரெக்டாக வைங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா பின்னாடி குட்டியாக இருக்கிறது வந்து கரெக்டாக ஹோல்ட் பண்ணாது. ஸோ திருப்பி வைங்க. இந்த மாதிரி வச்சுட்ட பிறகும் லூப் கரெக்டாக இருக்கான்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி கீழே இருக்குது, அதனால் நான் இன்னொரு கிளிப்பும் நான் யூஸ் பண்ண போகிறேன். கரெக்டாக அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வெளியில் தெரியணுமோ அந்த அளவு கரெக்டாக வெளியில் தெரிய வச்சு ரிமைனிங்கை உள்ளே நல்லா அதை வச்சுட்டு அவ்வளோதான். இது அப்படியே நல்லா ட்ரை ஆகட்டும். பெட்டர் நீங்கள் ஒரு நைட்டு வந்து அப்படியே விட்டுட்டாலும் நல்லாயிருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான். இப்போ மேலோட போர்ஷன் வந்து நமக்கு கம்பலோட போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இதே தான் நம்ம வந்து மேலே இருக்கிற ரிமைனிங் இருக்கிற ரெண்டுத்துக்கும் இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். மேலே ஒன்று கிராஸ் ஒன்று பாருங்கள், தெரியுதுங்களா? என்ன இதில் வந்து ஸ்டட்டு கொடுத்தோம், இந்த போர்ஷனுக்கு ஸ்டட்டு கொடுக்க போகிறதில்ல. அந்த 3 ஐபினையும் நம்ம கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். கொடுத்துட்டு அப்படியே வேக்ஸ் ஸ்ட்ரிப்பை வச்சு நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிப் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆயாச்சு. இப்போ கனெக்ட் பண்ணுறதுக்கு ரெடி. பாருங்கள், ட்ரை ஆயிடுச்சு. ரிமைனிங் இருக்கிறதும் அதே மாதிரி தான். 2 ஹேங்கிங் இருக்கும், மேலே வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லூப் இருக்கும். தெரியுதுங்களா? இப்போ இதில் இன்னொரு இது என்னென்னா, நமக்கு காதுக்கு பின்னாடி அந்த மாட்டல் இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் சைட்லேயும் மாட்டிக்கலாம். பட் நம்ம இப்படி காதுக்கு பின்னாடி வந்து இந்த லூப் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நம்ம ஸ்டட்டு போட்டு ஸ்ட்ராப்பர் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இதை போட்டுட்டு நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன செயின், இது ஆன்டி டார்னிஷ் செயின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஹோல் குட்டியாக இருக்கும். ஐபின் வச்சு நான் கட் பண்ணி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நம்ம கனெக்ட் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ இதுக்கு மேலே இருக்கிறத அடுத்தது வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் அந்த மாதிரி அதை ஐபினை வந்து இந்த மாதிரி வைக்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த மாதிரி வச்சா தான் நம்ம மேலே இருக்கிறதுக்கு மாற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன டிசைன் பண்ணாலும் ஐபின் யூஸ் பண்ணுறப்ப அடுத்து என்ன கனெக்ட் பண்ண போகிறீங்க, அது எப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த லூப்பை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ ஃபினிஷ் ஆயாச்சு. இது ரொம்பவே லென்த்தியான வீடியோவாக தான் இருந்தது. ஹோப் இந்த மாதிரி பின்னாடி வந்து அந்த மாதிரி பின்னாடி லூப் போட்டுட்டு நம்ம இயர் ஸ்டாப்பர் போடுற மாதிரி வரும், காதில் மாட்டல் மாதிரி வரும். நமக்கு இப்படி தான் இருக்கும். நான் வந்து சாம்பிள் வந்து தம்ப்நெயிலில் ஒரு பிக் போடுறேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது சாம்பிள் பிக். அது ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் அகெயின்.